வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட ஒரு பிபிடி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளால் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண முடியும். இல்லைனா சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் பிபிடியிலேருந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல், எந்த ஒரு ஐஃபை டூலும் இல்லாமல் வீடியோவை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ எதுக்கு இது சொல்லித்தரேன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஸோ ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யணும், அதாவது வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் இல்லைன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் நீங்கள் வந்து பிபிடி ரெடி பண்ணி, ஸோ அந்த பிபிடியிலேருந்து வீடியோவை ஜென்ரேட் பண்ணி அந்த வீடியோவை உங்களால் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணி உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் மானிட்டைசேஷன் உங்களுக்கு எனேபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு அதுலேருந்து வருமானம் வரும். அதாவது நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு வேலையை செஞ்சு அது வந்து சம்பாதிக்கணும், எனக்கு பிபிடி தெரியும், இல்லை கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா, ஸோ இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இதில் எப்படி நம்ம என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, வீடியோ இருக்குது, பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, எனக்கு பிபிடி தெரியும், வேர்டில் ஒர்க் பண்ண தெரியும் அப்படிங்கிற போது, ஸோ என்ன பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணிங்க. அதில் எந்த டாபிக் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், எந்த டாபிக் பற்றி வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கில் கண்டென்ட் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அந்த கண்டென்ட்லாம் டெவலப் பண்ணி நீங்கள் ஸ்லைட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பிபிடி ஓப்பன் பண்ணி எந்த பிபிடியில் நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணணுமோ அந்த பிபிடி ஓப்பன் பண்ணி ரெக்கார்டிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு, ரைட், ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா, ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் பேசிக்காக slide views. This is not camera பார்த்தீங்கன்னா கீழே வர மாட்டேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் சம் இஷ்யூ. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கா, ஸோ இந்த ரெக்கார்டிங்கிற செஷன் போங்க. இது ஒரு இஷ்யூ இருக்குது எங்களுக்கு மவுஸில். ஸோ இந்த ரெக்கார்டிங் செஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இந்த டேப் இருக்கு இல்லையா, ரெக்கார்டு ஸ்லைடு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ரெக்கார்ட் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு கொடுங்க. அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்லைட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு 4வது ஸ்லைட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம், 4வது ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 3வது ஸ்லைட்லேருந்து நான் பண்ணேன், இந்த 3வது ஸ்லைடில் நான் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அந்த கரண்ட் ஸ்லைட்னு கொடுத்தீங்கன்னா 3வது ஸ்லைட்லேருந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்டிங் தேவை, அதனால் நான் ரெக்கார்ட் ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைடு இப்போது ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு வந்துடுச்சு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஸ்லைடில் இதுதான் கொடுத்து ஃபிசிக்ஸ் 102 அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கோட் இருக்குது. ஸோ வேவ்ஸ் அண்ட் குவாண்டா அப்படிங்கிறது தான் அதோட டாபிக்ஸ். இந்த டாப்பிக்கில் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த டாபிக் பற்றி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டாபிக் 9 த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஜான் போக் சம்திங் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட ப்ரெசன்டேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்லைடில் நான் பேசி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கோ நெக்ஸ்ட். ஸோ செகண்ட் ஸ்லைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்குது. எனக்கு இஎம் ரேடியேஷன் அஸ் அ வேவ் அப்படின்னு சொல்கிறேன். இஎம் ரேடியேஷனுங்கிறது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். ஸோ அதை பற்றி நான் பேசுவேன். அடுத்தது அனாமலஸ் ரிசல்ட், த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அடுத்தது ஃபோட்டான். இந்த 3 தான் என்னோட கண்டென்ட். சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அஸ் அ வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ ஒரு வேவ்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது இன்டர்ஃபரன்ஸ் நிறைய ஃபினாமினா நடக்கும் அதில் இல்லையா. ஸோ அதில் சில முக்கியமான ஃபினாமினாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ். ரைட், ஸோ இந்த யங்ஸ் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பேசுவேன், சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன் பற்றி பேசுவேன், எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் பற்றி பேசுவேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ ஆல் இஎம் ரேடியேஷன் பிஹேவிங் என்டையர்லி as explained from classical waves அப்படிங்கிறாங்க. however as discovery blah blah blah, இதெல்லாம் தான் என்னோட செகண்ட் ஸ்லைடு. ஸோ அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் டபுள் ஸ்லிட் லைட் பிஹேவிங் எக்ஸாக்ட்லி லைக் ஏ வேவ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐடியல் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், சிங்கிள் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ரியல் பேட்டர்ன் எப்படி இருக்கும். ஓகே, சிங்கிள் ஸ்லிட் பேட்டர்ன் இது. ஸோ அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்குது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கான ஒரு
செட்டப் ஆக்சுவலாக. ஓகேவா, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது இதோட கண்டினியூஷன். ஃபைனலாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ரிப்பேர்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ரிப்பேர் டீட்டெயில் டிஸ்கஷன் பிளா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலாக எனக்கு என்னாச்சு, ஸ்லைட் எண்ட் ஆகிடுச்சு. ரைட், ஸ்லைடு எண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஸோ இப்போ எக்ஸிட் ஆகிட்டோம். சரியா, இப்போ எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுனது எல்லாமே ஒரு ஸ்லைடில், ஃபார் எக்ஸாம்பிள் 18வது ஸ்லைடில் என்ன பேசணுமோ அது 18வது ஸ்லைடில் ஆடியோவாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். 17வது ஸ்லைடில் என்ன பண்ணணுமோ 17வது ஸ்லைடில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஸோ அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனை வச்சு எல்லா ஸ்லைட்லேயும் இப்போ நம்ம பேசுகிற ஆடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. 10வது ஸ்லைடில் என்ன பேசணுமோ அது 10வது ஸ்லைடில் இருக்கும். 8வது ஸ்லைடில் என்ன பண்ணணுமோ 8வது ஸ்லைடில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்லைட்லேயும் நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது, ஒரு ஆடியோவும் தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக நம்ம அதை டெவலப் பண்ணணும். பட் வீடியோவாக டெவலப் பண்ணோன்னா என்ன பண்ணுறது, தனித்தனியாக இருக்கிறது. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். சரியா, எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்க என்ன வரும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேனல் வரும் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம். ஸோ எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி இருக்குது, அதாவது ரெசல்யூஷன். ரைட், அந்த வீடியோவோட குவாலிட்டி, ரைட், ரெசல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் வேணுன்னா ஃபுல் ஹெச்டி 1080p அப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹெச்டி 720p வச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட்னா 480p அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், ஸோ இல்லைனா அல்ட்ரா ஹெச்டினா 4K இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகே 480 வச்சுக்கிறேன். சரியா, 480 வச்சுட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டோன்ட் யூஸ் ரெக்கார்டட் டைம் ஆஸ் அண்ட் நரேஷன் அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது ரெக்கார்ட் டைம் அண்ட் நரேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், ரெக்கார்டட் டைம் அண்ட் நரேஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டோன்ட் யூஸ் ரெக்கார்டு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், செகண்ட் ஸ்பென்ஸ் ஆன் ஈச் ஸ்லைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது வந்து இப்போ எனக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ க்ரியேட் வீடியோன்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நான் என்னென்ன இதில் பேசியிருக்கணும் அதெல்லாம் எனக்கு இதில் வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ரியேட்னு கொடுத்தது எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேனல் வரும். ஸோ இந்த பேனலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் ஜஸ்ட்டு சேவ் இட். ஓகேவா, நீங்கள் சேவ் கொடுத்து எங்கே வேணுமோ அங்கே இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். சரியா, ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு வீடியோவை டெவலப் பண்ணும்போது ஸோ அப்புறம் அந்த வீடியோவை எடுத்து வீடியோ MP4 ஃபார்மேட்டில் உங்களுக்கு சேவ் ஆகுதும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் இருக்கும். நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை எடிட்டிங் பண்ணுற தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே யூடியூப்பில் அதை அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஈஸியாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி உங்கள் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா.